அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி ஈஸியாக செட்டிநாடு சிக்கன் பண்ணலாம். அதுவும் நம்ம செஃப் தாமுவோட ஸ்டைலில் பண்ண போகிறோம். 1/2 கிலோ இப்போ நான் சிக்கன் எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா நான் உப்பு மஞ்சத்தூள் போட்டு பெரட்டி வச்சுருக்கேன் வாஷ் பண்ணி. ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். நான் மிளகு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கூட 2 வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்பதான். எப்போவுமே ஹோட்டலுக்கு போனால் கிரேவி மாதிரி ஆர்டர் ஏதாச்சும் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே செட்டிநாடு சிக்கன் தான் ஆர்டர் போடுவேன். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும், எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ நம்ம இனிமேல் கடையில் போய் வாங்க தேவையே கிடையாது. இந்த ரெசிப்பியை ஃபாலோ பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்மளோட ஹோட்டல் ஸ்டைலில் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டார் ஆனிஷ் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு பட்டை, அடுத்து ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். நான் அதை ஒரு பிரியாணி இலையை 2ஆக உடச்சி சேர்த்துருக்கேன். இப்போது அது கூட 2 ஏலக்காய், 3 கிராம்பும், இன்னும் 1 இன்ச்சு துண்டு பட்டையும் சேர்த்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். அது கூட கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகமும் சேர்த்துக்கலாம். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகும் சேர்த்துக்கோங்க. இதோட இப்போ நம்ம கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம். இப்போது இதை எல்லாத்தையும் நல்லா நம்ம 2 நிமிஷம் பேனில் வறுத்து எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில். வறுத்ததுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 2 வெங்காயம் 2 தக்காளி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் மெயினாக தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கணும். ஸோ பொறுமையாக ஒரு 10 நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். முன்னாடியே வெங்காயம் வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கின மாதிரி இருக்குது. ஸோ இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறப்ப உங்களுக்கு சட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கரெக்டாக 1 நிமிஷத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சிக்கனை இதில் சேர்த்துடலாம். சிக்கனை நான் இப்போ கடாயில் தான் வேக வைக்க போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா முன்னாடியே சிக்கனை வெறும் உப்பு மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு 2 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் சட்டியில் திருப்பி போட்டு மசாலாவோட பெரட்டிக்கலாம். அப்படி உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் சட்டியிலே பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ நல்லா போனோட தான் நான் சிக்கன் எடுத்திருக்கேன். ஏன்னா டேஸ்ட்டு போன் சிக்கனில் தான் நல்லா இருக்கும். நீங்கள் வேணும்னா போன்லெஸ்ஸும் எடுத்துக்கலாம், உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்காக தான். இப்போ நம்ம சிக்கனை போட்டுட்டு நல்லா அந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பெரட்டிக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த ட்ரையான வறுத்த பவுட்ரு இருக்குல்ல, அதை இப்போ இதில் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக திருப்பி கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க கடைசியாக போடுறதுக்கு. இது நம்ம குக் வித் கோமாளியில் செஃப் தாமு சொன்ன ரெசிபி. நம்ம குக் வித் கோமாளிலே பிரியங்கா சொன்ன கருவேப்பிலை சிக்கனும் செஞ்சுருக்கோம் நம்ம சேனல்லே. பார்க்காதவங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுடரை சேர்த்தாச்சு. நான் பாதி கொஞ்சம் கடைசியாக போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பாதி மட்டும் இப்போ சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிக்கனோட. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க சிக்கனை. இப்போது ஃபைனலாக மிச்சம் இருக்க பவுடரையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கடைசியாக தான் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போது தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை பார்க்குறதுக்கு கலர் இல்லாத மாதிரி இருக்கும், என்னடா அப்படி பச்சையாக இருக்க மாதிரி இருக்கேன்னு. ஆனால் நல்லா வெந்தக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ டேஸ்ட்டுமே அட்டகாசமாக இருந்துச்சு. இனிமேல் நீங்கள் கடையில் போய் ஆர்டர் பண்ணவே மாட்டீங்க. வீட்டிலே இந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சு நீங்கள் சப்பாத்தி அண்ட் ரைஸ்க்கு கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். உங்களுக்கு இன்னும் நிறைய கிரேவி வேணும், எனக்கு நல்லா ரைஸில் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படின்னா ஒரு 1/2 கப் அளவு தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கிரேவியாக வரும்.
ஸோ நான் இப்போ வச்சுருக்கிறது கொஞ்சம் செமி கிரேவி தான். தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா நல்லா கிரேவி மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் ரைஸுக்கும் வந்து தாராளமாக ஊற்றி சாப்பிட்லாம். தேங்காய் பால் சாதத்துக்கெலாம் வந்து செட்டிநாடு கிரேவி சூப்பராக இருக்கும். நான் ஒரு கடாயில் 20 நிமிஷம் நல்லா வேக விட்டேன். வேக விட்டக்கப்புறம் இந்த கலர் நல்லா சூப்பராக வந்துருச்சு, ரெடி ஆகிடுச்சு. இப்போ சிக்கனும் பார்க்கலாம், நல்லா வெந்திருந்துச்சு. ஸோ நம்ம எந்த பவுடருமே எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணவே கிடையாது. நம்ம வறுத்தரைச்ச பவுடர் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.